ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களோட தீபா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பருப்பு எதுவும் ஊற வைக்காம இன்ஸ்டன்ட்டா வடை செய்யணும், வடை சாப்பிடணும்னு தோணிச்சுன்னா இந்த மாரி ட்ரை பண்ணுங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். கெஸ்ட் யாராச்சும் வந்தா கூட இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தம்ப்நெயில்லவே தெரிஞ்சிருக்கும் பாதி. இது ஸ்வீட் கார்ன் வடை தான். ஸ்வீட் கார்ன் உரிச்சு வச்சுக்கோங்க. சோள சொல்லுவாங்களா தமிழ்ல? ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரியல. அதனால நானு ஸ்வீட் கார்ன் சொல்றேன். முதல்ல மிக்ஸி ஜார்ல 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 இன்ச்சு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே உரிச்சு வச்சிருக்கிற ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. இங்க நார்மல் நாட்டி கார்ன் கூட சேர்த்துக்கலாம். பட் ஸ்வீட் கார்ன் இருக்கிறதுனால நான் ஸ்வீட் கார்ன்ல செய்றேன். நீங்க நார்மல் கார்ன்ல கூட செஞ்சுக்கலாம். சொல்ல சொல்ல எனக்கே புரிஞ்சிச்சு. இது மொக்க சோளம் இல்லையா? ஆமா. நானே கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா? கரெக்ட்டா இல்லையா? கமெண்ட்ல சொல்லிடுங்க. சும்மா பல்ஸ் குடுத்தாவே சாஃப்ட் ஆயிடும். இதுல தண்ணி எல்லாம் சேர்க்காதீங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காம அரைச்சாலே தண்ணி வந்துடும் இதுல. ஃபர்ஸ்ட் போடுறது கொஞ்சம் மையா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கார்ன் சேர்த்துக்கிறோம் இல்லையா? ஸ்வீட் கார்ன். இது ஒரு பல்ஸ் கொடுத்து சும்மா அப்படியே எடுத்துக்கோங்க. ஏன்னா கார்ன் அங்கங்க டச் ஆயிட்டு இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? கச்சா பச்சையா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கோங்க. சேம் ஒரே பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு சொட்டு தண்ணி சேர்க்கலனாலும் எவ்வளவு தண்ணி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியுதா? தண்ணி ஏதாச்சும் சேர்த்தீங்கன்னா வடை போட முடியாது. சும்மா ஜூஸ் மாதிரி குடிக்கணும். அவ்வளவுதான். தண்ணியே சேர்க்காம இவ்வளோ தண்ணி வெளியில வந்திருக்கு பாருங்க. இது ஸ்வீட் கார்ன் இல்லைங்களா? நிறைய தண்ணி விடும். ஸோ நீங்க தண்ணியே சேர்க்காதீங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்பவே அது கொஞ்சம் தண்ணியா இருக்கு. ஆனியன் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் சாஃப்டா ஆயிடும். ஆனாலும் ஆனியன் சேர்த்தாலும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆனியன் கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். கொத்தமல்லியும் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கெட்டியா இருந்தா தான் நல்லா இருக்கும் இல்லையா? வடை போடுறதுக்கெல்லாம். அதனால ஒரு அரிசி மாவு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பேசன் ஓகேங்களா? இது கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்க காமிச்சிருக்கிறேன்ல இந்த கப்புல எனக்கு 2 கப் அளவுக்கு பேசன் சரியா இருந்துச்சு. ஏன்னா ஒரு வாட்டி கெட்டி ஆயிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா சோடா சேர்த்துக்கோங்க. குக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு முறை நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க. அதுக்கப்புறம் மாவு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கினா போதுமா இருக்கும். பாருங்க உங்களுக்கு தெரியுதுங்களா? இன்னும் மாவு போட வேண்டியது இருக்கு. கன்சிஸ்டன்சி ரொம்ப லூஸா இருக்கு இல்லையா? அதனால இன்னும் மாவு நான் சேர்த்துக்கிறேன். நான் கரெக்டா சொல்லிட்டேன். 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கிறேன். அப்போதான் எனக்கு வடை போடுறதுக்கு ஷேப் கரெக்டா வந்துச்சு. மாவு கெட்டியாகி ஷேப் கரெக்டா இருந்துச்சு. நான் அரிசி மாவு எதுவும் சேர்த்துக்கல. கடலை மாவு மட்டும் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கினேன். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கினேன். ஒரே முறை கெட்டி ஆயிடுச்சுனாலும் அதுக்கப்புறம் நல்லா இருக்காது இல்லையா? அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கணும். நீங்களும் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு முறை கெட்டி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. சாஃப்டா வராது. வடை சாஃப்டா வராது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டே வடை ஷேப் வர மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க இப்போ பக்குவமா இருக்கு. கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். உங்களுக்கே நல்லா புரியுங்க. ஏன்னா மசாலா வடை எல்லாம் போடுறீங்க இல்லையா? அந்த மாதிரி வரணும். கொஞ்சம் லைட்டா லூஸா இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா தான் இருக்கும். பாருங்க கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதுமா இருக்கும். இப்போ ஸ்டவ் மேல எண்ணெய் வச்சுட்டு சூடான பிறகு வடை ஷேப் தட்டிக்கிட்டு போட்டுக்கோங்க. மசாலா வடை நம்ம எப்படி தட்டிப்போமோ அந்த மாதிரி கொஞ்சம் கனமாவே தட்டிக்கோங்க. அப்போதான் நல்லா இருக்கும். ரொம்ப மெலிசா தட்டிட்டாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் கனமா இருக்கணும். மேல கிறிஸ்பியா இருக்கும். உள்ள சாஃப்டா இருக்கும். ஓகேங்களா? வடை போடுறப்போ எண்ணெய் சூடா இருக்கணும். அதுக்கன்ட்டு ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. வடை போட்ட பிறகு மீடியத்துல வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்போதான் உள்ள வரைக்கும் நல்லா குக் ஆகும். இல்லைன்னா மேல மட்டும் கலர் சேஞ்ச் ஆயிடும். ஸோ நீங்க மீடியத்துல வச்சு நல்லா குக் ஆகுற மாதிரி குக் ஆன பிறகு ஒரு வடையா எடுத்து வச்சிடுங்க. ஏன்னா நான் வீடியோ எடுத்துட்டே போட்டேன் இல்லைங்களா? அதனால ஒரு வடையா எனக்கு கலர் சேஞ்ச் ஆகுது. ஒரு வடை கீழேயே இருக்கு. கீழே அப்படி ஒட்டிச்சுன்னா லைட்டா கரண்டிலோ இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க. மேல வந்துடும். வடை பார்க்கறதுக்கே கொஞ்சம் டெம்டிங்கா இருக்கு இல்லையா? டேஸ்ட் கூட சூப்பரா இருக்கு. நிஜமாவே சொல்றேன். உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் கண்டிப்பா கொடுக்கும். சடனா கெஸ்ட் யாராச்சும் வீட்டுக்கு வந்துட்டா இது கண்டிப்பா செஞ்சு வைக்கலாம். அதுக்கு உங்க வீட்டுல மொக்க சோளம் இருக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா ஆவாது இல்லையா?
இருந்துச்சுன்னா இது கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இல்ல உங்களுக்கே டிஃபரெண்ட்டா கொஞ்சம் வடை சாப்பிடணும், இன்னைக்கு ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் இது செஞ்சு குடுக்கலாம். ஏதாச்சும் சிம்பிளா சட்னி செஞ்சுக்கோங்க. இன்னும் சூப்பரா இருக்கும். இல்லன்னா சட்னியே இல்லன்னா, டமோட்டா சாஸோடும் சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. சரி, சரி. வீடியோ புடிச்சிருக்கா? புடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். பொறுமையா என் வாய்ஸ் கேட்டதுக்கு நன்றி.